ஒரு நாடக போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசுகளை வழங்கினாங்க. அந்த நாடகத்தில் அனுமார் வேஷம் போட்டவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரிசு கொடுத்தாங்க. அவர் அந்த பரிசை வாங்கிக்கிட்டு, இந்த பரிசு எனக்கு சேர்ந்ததில்லை, எனக்கு மேக்கப் போட்ட மேக்கப் மேன் அவருக்கு தான் இது சேர்ந்தது அப்படின்னு சொல்லி மேடையில் கூப்பிட்டு அந்த பரிசை அவர் கையிலே கொடுத்துட்டார், மேக்கப் மேன் கையிலேயே. இப்போ மேக்கப் மேன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இவருக்கு அனுமார் வேஷம் போட்டதை பற்றி நீங்கள் ஒரு 2 வார்த்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு. நான் இவருக்கு ஆக்சுவலாக மேக்கப்பே போடலை, ஒரு வால் மட்டும்தான் ஒட்ட வச்சேன், அதுக்காக எவ்வளோ பெரிய பரிசானு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா. ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாரு. சரின்னு சொல்லி கோழி பண்ணை வைக்கிறவரு கால்நடை வளர்ப்பு மருத்துவரை சந்திச்சு ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா பரவாயில்ல. அவர் போய் போலீஸ் சாமியார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே ஒரு விபூதி பேக்கெட்டை கொடுத்து இந்த கோழி பண்ணை போட்டவுடனே கொஞ்சம் மேலே தூவி விடுப்பா அப்படின்ட்டு இருக்காரு. இவர் அதே மாதிரி கோழிகளை எல்லாத்தையும் வாங்கி பண்ணைய ஆரம்பிச்சிருக்காரு. பண்ணைய ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நாள் தான் நல்லா போயிட்டு இருந்து. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு காவாசி கோழி செத்து போச்சு. உடனே சாமியார்கிட்ட ஓடி இருந்திருக்காரு. சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி விபூதியெல்லாம் மேலே போட்டு ஆரம்பித்தேன், கொஞ்ச நாள் நல்லா போச்சு, அப்புறம் திடீர்னு என்னடா காவாசி கோழியெல்லாம் செத்து போச்சு சாமி, என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி, அதை விடு, இந்த ஒரு மஞ்சள் தண்ணி இருக்குது, அதை கொஞ்சம் தெளிச்சு விடு, நாலா பக்கம் தெளிச்சு விட்டு சரி போய் சரியாயிரும் அப்படின்ட்டாரு. அவனும் அதே மாதிரி மற்ற தண்ணி எல்லா பக்கம் அவர் சொன்ன இடத்துலலாம் தெளிச்சுட்டு அப்படியே பண்ணைய ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் ஒரு கால்வாசி கோழி செத்து போச்சு. உடனே அவர்கிட்ட சாமியார்கிட்ட சாமியாரே, நீங்கள் சொன்னீங்க மறுபடியும் கால்வாசி கோழி செத்து போச்சுங்களே அப்படின்ட்டு. அப்படியா, நீ என்ன அது கூரையை போட்டிருக்கியா இல்லை ஓடை போட்டிருக்கியா மேலே அப்படின்னாரு. இல்லை சாமி, கூரையாக தான் போட்டிருக்காரு. கூரையாக போட்டால் எப்படி ஓடா மாற்ற எல்லாத்தையும் அப்படின்னாரு. இப்போ என்ன பண்ணாங்க, கூரையெல்லாம் பறிச்சு விட்டு ஓடா மாற்றினார். ஓடா மாற்றி கொஞ்ச நாள் இருந்துச்சு, அப்பவும் காவாசி கோழி செத்து போச்சு. உடனே சாமியார்கிட்ட சாமியாரே, இப்படி மறுபடியும் காவாசி கோழி செத்து போச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி பிரிச்செல்லாம் மாற்றினாங்க அப்படின்னு. அப்படியா, உன்னோட வாசலை என்ன பக்கம் பார்த்து வச்சுருக்க, வடக்கு வாசலா இல்லை தெற்கு வாசலா அப்படின்னு கேட்டார். உடனே தெற்கு வாசலில் வச்சுருக்கேன் சாமி. தெற்கு வாசலில் வச்சிருக்க பார்த்தியா, அதுதான் தப்பு, வடக்கு வாசலில் மாற்ற அப்படின்னா. இவனும் போய் அதே மாதிரி வடக்கு வாசலை மாற்றி விட்டான். கொஞ்ச நாள் போச்சு, மறுபடியும் சாமி எல்லா கோழியுமே செத்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. தம்பி, அவர் சாமியார் கூப்பிட்டு சொன்னார், என்கிட்ட ஐடியா நிறையா இருக்கு, அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட கோழி எதுவுமே இல்லையே, எல்லாமே செத்து போச்சு அப்படின்னா. ஒரு புது பையன் புதுசாக கோழி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஒரு பெரியவர் வந்தார், என்னடா கோழி கடையெல்லாம் புதுசாக போட்டிருக்க, ஏடா கோழியை பற்றிலாம் உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பையன் சொல்லியிருக்கான், ஏன் என்னங்கய்யா கோழியை பற்றி, என்ன கோழி சேவல் இதை 2 வச்சு ஓட்ட வேண்டியதா, அப்புறம் பிராய்லரு இதுதானே அப்படின்னு, நாட்டுக்கோழி அப்படின்னு. ஆனால் என்னடா நீ கோழிகளை ரகரகமாக முதுக பார்த்தே கண்டுபிடிக்கணும்டா எந்த ஒரு கோழின்னு. அந்த உன் கடப்புல வச்சிருக்க பாரு, அந்த முதுகு கொஞ்சம் நீட்டமாக இருக்குல்ல, அது நாமக்கல் கோழி, அதில் 2 எடுத்து வை எனக்கு அப்படின்ட்டுருக்கான். இவனும் அந்த 2 கோழி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நீயா அப்படின்ட்டுருக்கான். அந்த அந்த முதுகு ஒரு மாதிரியா இருக்கு பார்த்தியா, அது சேலத்து கோழி, அதில் ஒரு கோழி எடுத்து வை அப்படின்ட்டு இருக்காரு. இவனும் அதே மாதிரி ஒரு கோழி எடுத்து வச்சிருக்கான். அந்த முதுகு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குப்பார், அந்த கோழி கோயம்புத்தூர் கோழி, அதில் ஒரு கோழி எடுத்து வை அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு கோழி எடுத்து மேலே வச்சிருக்கான். ஏண்டா கோழி ரகம் தெரியாமல் நீ வேற கடைய ஆரம்பிச்சிட்ட, எந்த ஊருக்காரவாயடா நீ அப்படி. அவன் திரும்பி நின்றுருக்கான். ஏன்னா எந்த ஊருக்காரன் கேட்டால் திரும்பி நிற்கிறேன், ஏன் முதுக பார்த்து எந்த ஊர் நீங்களே கண்டுபிடிங்க.